இதுவும் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான். இது வந்து பசங்க வந்து மார்னிங்கில் இப்போ நம்மளே கூட வந்து டீ குடிப்போம், கொஞ்சம் குடிச்சிட்டு அப்புறம் குடிச்சிக்கலாம், டைம் இருக்காது. கடகடன்னு வேலை செஞ்சு அனுப்பிச்சு அதுக்கப்புறம் அதை சூடு பண்ணி குடிப்போம். ஸோ அந்த மாதிரி டைமுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அழகாக டம்ளர்லேயே வந்து அதை போட்டோமா மூடணுமா வச்சிடலாம். இல்லைனா அதுக்கு ஒரு பெரிய தட்டு தேவை, அந்த ஒரு பெரிய தட்டை தொலைக்கணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த கிளாஸ் அதை நம்ம குடிக்கிற டம்ளர்லேயே இதை போட்டு மூடிட்டோம்னா அழகாக பட்டன் இருக்கும். திரும்ப வேணும் போது அதை ப்ரீஹீட் பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம். அதுக்காக இது யூஸ் ஆகும். ஸோ அதனால் என்கிட்ட வந்து இந்த மாதிரி 3 4 இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து இந்த மாதிரி ஸ்பூன்ஸு. பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து இட்லி குத்தி சாப்பிட்றதுக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஸ்பூன் தான் எடுத்துகிட்டு வரணும். நீ கையில் சாப்பிடவே கூடாது. அதுக்காக ஸ்போக்கும் இருக்குது இதில், அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரியும் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் என்கிட்ட நிறைய இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஸ்பூனும் எல்லாரும் சொல்லுவீங்க, ஏன் பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறீங்க, பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவீங்க. நான் இப்போதைக்கு இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் உட்டன் ஸ்பூனில் வந்து ட்ரை பண்ணலாம்னு யோசிச்சிருக்கேன். இதில் வந்து முட்டை வச்சுருக்கேன். அப்புறம் இதில் வந்து அந்த மிக்சிக்கு போடுறோம்னா அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ், சப்பாத்தி பேசுறது, அந்த டூல்ஸ் எல்லாமே வந்து இதுல தான் நான் போட்டு வச்சுருப்பேன். ஸோ இது போட்டால் தான் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகும். இந்த பாருங்க, இது வந்து ஃப்ரூட் அதே வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். ஸோ இது இருந்தால் துருவிக்கலாம், இது இருந்தால் சீவிக்கலாம். அப்புறம் இது இருந்தால் துருவிக்கலாம், இது வந்து இது எல்லாருமே தெரியும், பிளெண்டரோட ஸ்பேர் பார்ட்ஸ் தான். ஸோ அதையும் இதுக்குள்ள தான் வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்குள்ளே நிறைய இருக்குது, போட்டோம்னா நிறைய வரும். அப்புறம் கிரைண்டர் இருக்குல்ல, அது கிரைண்டருக்கு மேலே ஒரு போடுவாங்க. ஸோ அதுவும் இதுக்குள்ள தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது நம்ம இடியாப்பம் புரியும்ல, அதனோட ஸ்பேர் பார்ட்ஸும் இதுக்குள்ள தான் இருக்குது. எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் இதுக்குள்ள தான் வச்சுருப்பேன். ஏன்னா எனக்குமே டக்குன்னு தேடணுன்னே கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இது ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி கை படம் எடுக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கேயும் வந்து இங்கே வந்து சால்ட்டு, பெப்பர் தூள், அதுக்கப்புறம் வந்து சாட் மசாலா இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கேன். அப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் சோளி மசாலா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் ஏலக்காய் தூள், மிளகுத்தூள், இது ஏலக்காய் தூள். ஸோ ஏலக்காய் தூள், மிளகுத்தூள் எல்லாமே தான் போட்டு வச்சுருப்பேன். அதே கரெக்டாக டக்குன்னு எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக. அப்புறம் வந்து நைஃப் இருக்குது. இது வந்து எங்களுக்கு வந்து கிஃப்ட் வந்தது. ஸோ இது வந்து சூப்பராக இருக்குது. நம்ம வந்து அவனில் வந்து ஹீட் பண்ணுறோமோ அந்த மாதிரி அதில் ஹீட் பண்ணுற இது ஈஸியாக இருக்குது. அதனால் எப்போவுமே நான் யூஸ் பண்ணுறதுல எப்போயாவது இருந்தாலும் அந்த இருக்கட்டும் அது வச்சாச்சு. இங்கே வந்து பியூரிஃபை இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து இப்போ தாங்க போட்டு வச்சேன், வீடியோ எடுக்கத்தான் அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஆனால் ஆல்ரெடி பிளான் பண்ணது தான், பட் இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. அப்புறம் இது வந்து விம் லிக்விடு. அப்புறம் இது வந்து சாதம் வெடிச்சா அதுக்கு போடுற அந்த கிளிப்பு. அப்புறம் கேஸ் க்ளீன் பண்ணும்போது யூஸ் ஆகும். இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றணும். அப்புறம் இது வந்து எனக்கு ஈஸியாக இருக்குது. இது வந்து இந்த இதில் வந்து இப்படி பெருக்கிறதுக்கு, இப்படி தள்ளுறதுக்குலாம் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ இதுவும் எப்போவுமே இங்கேயே வச்சுருவேன். இது கூட வந்து ஒரு முறமும் இருக்குது. அது வந்து எங்கே போச்சுன்னு தெரியல, தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும். அப்புறம் இங்கே எப்போவுமே வந்து இந்த வைப்ஸும் இருக்கும். ஸோ நமக்கு எந்த சைடு வேணுமோ இதை வந்து இப்படி வந்து தள்ளிக்கலாம், எங்கெந்த வேணாலும் எப்படி வேணாலும் தள்ளிக்கலாம். அப்புறம் இங்கே எப்போவுமே வந்து ஒரு டஸ்ட்பின் வச்சுருப்பேன். இது வந்து என்னோட புதுசு, இப்போ தான் வாங்கினேன், யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் ரிவ்யூ சொல்கிறேன். இங்கே வந்து கேஸ் இருக்குது.